தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக காவல்துறைக்கும் சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இந்த கொடுமையான ஒரு சம்பவம், அதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான். அது எங்கேயோ காட்டில் நடக்கலை, சென்னையில் சென்டர் ஆஃப் த சிட்டி. இன்னைக்கு பல ஊர்ல இருந்து, பல மாநிலங்கள்ல இருந்து, பல நாடுகள்ல இருந்து வந்து படிக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி. அதுக்கு ஆப்போசிட்ல ஐஐடி சென்ட்ரல் இன்ஸ்டியூட் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ராஜ்பவன் இருக்கு. உங்கள் வீட்டுக்கு 1.5 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அண்ணன் துரைமுருகன் அவர்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடி 200 அடி கூட இருக்காது, பக்கத்து கேம்பஸ், எட்டி பார்த்தா கேம்பஸ். அப்பேற்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில் இப்படி ஒரு ரேப் நடந்திருக்கு. அந்த குழந்தைக்காக பேசக்கூட கூடாதா? நாங்கள் பேசினா அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ப்ரொடெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணுவீங்களா? புரியலையே. சரி, சில கேள்விகள் உங்களுக்கு. முதல்ல, அப்போ இப்போ அரெஸ்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த நபர், அந்த ரோக், அவன் திமுக காரன் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் அமைச்சர்கள் வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ரகுபதியிலேருந்து, எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து. எனக்கு புரியலை. அப்போ உதயநிதி என்ன கிரிக்கெட் விளையாடினார்? அவர்கிட்ட ஃபோட்டோ இருக்கே. அப்போ ஹெல்த் மினிஸ்டரோட இருந்த ஃபோட்டோ, அதெல்லாம் என்ன ஏஐ கிராஃபிக்ஸ் ஆகுது? புரியலையே. இப்படி ஒரு ஃபோட்டோ எங்களோட இருந்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? எல்லாமே கட்சி நிகழ்ச்சி, எல்லாமே கட்சி நிகழ்ச்சி. ஏதோ உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தாரு, இப்படி கிடையாது. எல்லாமே கட்சி நிகழ்ச்சி. இங்கே கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய செய்தி, அவர் உங்கள் கட்சிக்காரர் தான் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அவர் மாணவர் அணியில், சைதாப்பேட் மண்டலில் மாணவர் அணியில் இருந்தார் அப்படின்றத வந்து இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க. இது இப்படி நீங்கள் மறைக்கணும்னு நினைக்கிறீங்களே? சரி, கேள்வி. அண்ணா யூனிவர்சிட்டியை அது ஒன்றும் யார் வேணாலும் நுழையலாம் அப்படின்றது எப்படி? அது புரியலையே. அது அதில் ஓப்பன் கேம்பஸ், அது யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாமா? ஒரு யூனிவர்சிட்டி உள்ள எப்படி வெளியால் உள்ளே போக முடியும்? அது பிரியாணி விற்கக்கூடிய ஒருத்தன் எப்படி உள்ளே போக முடியும்? என்ன செக்யூரிட்டி நீங்கள் வச்சுருக்கிறீங்க? ஐஐடி உள்ள, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஐஐடி உள்ள நாங்களே போக முடியாது. இத்தனைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், நாங்களே டைரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கி யாரை பார்க்குறோம், என்ன ஏது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி. ஆனால் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்கள் கட்சி வண்டி, உங்கள் கட்சி கொடியை பார்த்தாவே உள்ளே விட்டுவாங்களாமே. அந்த அழகில் வச்சுருக்கிறீங்க நீங்கள் யூனிவர்சிட்டியை. உங்களுக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்குது? படம் எடுக்கணும், அதுலேருந்து காசு சம்பாதிக்கணும். அதானே நம்மளுடைய கொள்கை, அதானே திராவிட மாடல். ரெண்டாவது கேள்வி. இரண்டாவதாக ஒரு அக்யூஸ்ட், 2 பேர்னு சொல்கிறாங்க. ஒருத்தரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இரண்டாவதாக இருக்கக்கூடிய அக்யூஸ்டு கூட திமுகவுக்கு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேர் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்க. அது உண்மையா? வெளிப்படத்தை எனக்கு பேசணும். எப்போ நடந்திருக்கு இன்சிடென்ட்டு? இன்னும் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. முதல்வர் அமைதியாக உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் அமைச்சருங்க என்னமோ டோரா புஜ்ஜி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி எஜுகேஷன் மினிஸ்டர், அந்தால நீங்கள் சாக் பண்ணணும். யூ மஸ்ட் டிஸ்மிஸ் ஹிம் இமிடியட்லி. ஹி இஸ் அன்ஃபிட். ஒரு எஜுகேஷன் மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய தகுதி கிடையாது. தகுதியற்ற மனிதர் அந்த உங்களுடைய எஜுகேஷன் மினிஸ்டர். இதில் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக காரர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறார். அது முற்றிலும் பொய்யா? என்னங்க இப்படி வந்து நீங்கள் நாடகம் ஆடுறீங்க? இந்த 2 கேள்விக்கு நீங்கள் உடனடியாக பதில் சொல்லணும். 3வது கேள்வி, ஏன் எஃப்ஐஆரை வெளியிட்டீங்க? எதற்காக? இதில் வந்து தெரியும் உங்களுக்கு, எஃப்ஐஆரை இதில் வெளியில் விடக்கூடாது. எஸ்பெஷலி அப்படியே வந்தாலும் அந்த பொண்ணுடைய இந்த டேட்டாவை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது எஃப்ஐஆரை நீங்கள் வெளியே விட்டுருக்கீங்க. என்ன அந்த பொண்ணுக்கு நீங்கள் த்ரெட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? போலீஸு என்ன புரியலையே? அது வெளியில் விட்டுடுவீங்களா? அதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணால் நாங்கள் ஐடி ஆக்டில் வந்து நாங்கள் கேஸ் போடுவோம்னு சொல்லுவீங்க. ஏன் விட்டீங்க? அது ஏன் விட்டீங்க? அப்படியே விட்டாலும் அந்த டேட்டாவெல்லாம் இது பண்ணிட்டுலாம் கொடுக்கணும். அந்த பொண்ணுடைய லவர் யார் அப்படின்றது, அது பேர் அதில் இருக்கு.
கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்? இது என்னங்க நியாயம்? அதான் சொல்றேன் இல்லையா, தமிழகத்தில் ஆட்சி கிடையாது நடக்கிறது, காட்சி. அன்ஃபிட் ஒரு கவர்மெண்ட் இந்தியாவில் இருக்குன்னா அது டிஎம்கே கவர்மெண்ட். ஒரு அன்ஃபிட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அது டிஎம்கே மினிஸ்டர்ஸ். அன்ஃபிட். ஷேம் ஆன் யூ டிஎம்கே கவர்மெண்ட், ஷேம் ஆன் யூ.